டிஆர்பி ராஜா அது டிஆர் பாலுவுடைய மகன் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஈவேராவை பற்றி அண்ணாவை பற்றியும் பேசும்போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நானும் முருக பக்தர் தாங்கிறேன். நீ முருக பக்தர்னா முருகனுக்கே காவல். நானும் பெரிய முருக பக்தன் தான். நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போகிறவன் தான். ராமல் அண்ணா பெயரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்காந்து, நீங்கள் கேட்டிங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்கினார, அங்கே உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துகிறாங்களே, அதை பார்த்துட்டு எப்படின்னா உன்னால் சும்மா உட்கார முடியுது? முருகபக்தராக இருந்து இப்படி நாட்டை கொள்ளையடிக்கிறீங்கன்னா முருகனுக்கே கேவலம். அடுத்து அவங்கள பேசும்போது ஈவராவையும் அண்ணாவையும் பேசும்போது நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் ராமரையும் பிள்ளையாரையும் நீங்கள் கேவலமாக பேசுனீங்களே, அப்போ நாங்கள் சும்மா இருந்தோம்ல. எங்கள் முன் சந்ததியினர் வாய் மூடிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்துருச்சு டேர்ன், எங்களுடைய பங்கு. இப்போ நாங்கள் திட்டத்தான் செய்வோம், தீ வச்சு கொளுத்த தான் செய்வோம், ஈவேராவையும் அண்ணாவையும் செல்பாடு அடிக்க தான் செய்வோம். அன்றைக்கி நீ செஞ்சல்லப்பா, இதில் உன் முன்னோர்கள் செஞ்சாங்கல்ல. ஆனால் பேசுனா இப்போ நாங்கள் திருப்பி அடிக்கத்தானே செய்வோம். முருக பக்தருங்கிற வெக்கம் இல்லாமல், முருக பக்தருங்கிறீங்க, உங்கள் அப்பா 100 கோயிலை இடிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறார். இதுவரை 100 கோயிலை இடித்தேன். 100 கோயிலை இடித்தவர் நீங்கள் வந்துக்கிட்டு முருக பக்தராக இருந்தால் முருகர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மன்னித்து விடுவாரா? உங்கள் குடும்பத்திற்கும் முருகரிடமிருந்து சூரசம்ஹாரம் நிச்சயம் இருக்கிறது.